ஒரு இரும்பு செக்கு மிஷினரி பத்தி பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம ஒவ்வொரு இரும்பு செக்கு மாடல்ஸ் பத்தி பார்த்துட்டு வந்தோம். இப்ப நம்ம பார்க்க போற மாடலோட பேரு K10. இப்பதான் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒரு மீடியம் ரேஞ்ச்ல இருக்க மாதிரி மாடல் இருந்தா போதுமானது அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் மாடலா இருக்குது. இந்த மாடல் கூலி அறவைக்காக கொண்டு வர மக்களுக்கு ஒரு சிறந்த மாடலா இருக்கு. பொதுவா கிராமத்து சைட்ல கூலி அறவைக்கு கொண்டு வரவங்க ஒரு 8 கிலோ 10 கிலோ 12 கிலோ அந்த ரேஞ்சில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் நம்ம 8 கிலோ வரைக்கும் இந்த மாடலை போட்டு அரைச்சு கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த K10 மாடலோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த மாடல் 10 HP மோட்டர்ல 3 phase ரன் ஆகும். ஒரு பேட்சுக்கு நீங்க எள்ளு கடலையா இருந்துச்சுன்னா 12 கிலோவும், தேங்காவா இருந்துச்சுன்னா 15 கிலோ போலவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு 25 நிமிஷத்துலயும் ஆயில் அவுட்புட் கொடுத்துரும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 24 கிலோல இருந்து 30 கிலோ வரைக்கும் அரைச்சிக்கலாம். இதே மாடல்ல உங்களுக்கு MS, SS பிரீமியம் 2 டைப் ஆஃப் மிஷினரிஸ் இருக்கு. MS ட்ரம் பாட்டும் கீழே எண்ணெய் விளையிற ஆயில் பிளேட்டும் உங்களுக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி பெயிண்ட் கோட்டிங்ல வரும். அதுவே SS இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரும். சோ இந்த மிஷினரோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மூட்டைக்கு ஒரு தடவை மேல இருக்க உலக்க பகுதியும் கீழே இருக்க உரல் பகுதியும் நீங்க சாணம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அப்ராக்சிமேட்டா 16,000 கிலோல இருந்து 50,000 கிலோ ஒரு தடவை 2 பகுதியுமே நீங்க சாணம் பிடிக்கிற மாதிரி வரும். இந்த மாடலோட ரன்னிங் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவா பார்க்கலாம். இது போல ஆயில் மில் செட்டப்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம ஆண்டவல் லைட்வொர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஆயில் மில் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அது பேசிஸ்ல நாங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.